தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ சீனியர் ஆஃபீஸர்ஸ், ஸ்டாஃப்ஸ், சொந்த பந்தங்கள் யாவருக்கும் அன்பான வணக்கம். இந்த நேரத்தில் அன்புக்குரிய தம்பியுடைய பணி நிறைவு வாழ்த்துக்களை கேட்கும் சந்தோஷத்துக்காக எல்லாம் வல்ல இறைவனை நான் மிகவும் நன்றியோடு துதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். விசேஷமாக இந்த நேரத்தில் என் தம்பி குடும்பத்தோட பணி நிறைவாகி வீட்டிற்கு அனுப்பக்கூடிய ஒரு திருவிழா போல் ஒரு காரியத்தை காணும் பாக்கியமும், என் தம்பி சிறந்த முறையில் வேலை பார்த்து அநேகருக்கு உதவிகள் செய்து ஆறுதலும் சந்தோஷம் சமாதானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஆபீஸராக வாழ்ந்ததை கேட்கும்போது என் உள்ளம் மகிழ்கிறது. இறைவனுக்கு நன்றி சொல்லுகிறேன். மேலும் பணி நிறைவான பிறகும் பல வேலைகளை செய்வதற்கு தீர்மானித்திருப்பதில் வெற்றி பெறும்படியாக வாழ்த்துகிறேன். இப்போதும் ஒரு முக்கியமான விஷயம், எனக்கு சித்தி மகள் விதவையாக போனாள் சின்ன வயசில். அவளுக்கு 2 பெண் பிள்ளைங்க. அதில் ஒரு பெண் படிப்பில் நல்ல தேர்ச்சி அடைந்து நல்ல மார்க் எடுத்தான். அப்போ அப்துல் கலாம் மாதிரி ஐஐடியில் 5வது ரேங்கில் செலக்ட் ஆகிருக்கா ஆளுநரிடம். நான் அவளிடம் படிப்புக்கு செலவுக்கு ஒன்றும் இல்லை. இப்போ என் தம்பி அதை தெரிந்து அவளுக்கு உதவி செய்து ரோட்டரி கிளப் மூலமாக செய்யக்கூடிய ஆறுதல் செய்து அவளை படிக்க வைத்து கொண்டிருக்கக்கூடிய செய்தி உங்களுக்கெல்லாம் தெரிய வேண்டும். இப்படி ஏழைகளுக்கு உதவக்கூடிய சொந்த பந்தங்களையும் கண்டு காணாமல் இருக்கக்கூடிய அநேகர் இருக்க, இப்படி தெரிந்தவர்கள் படிக்கக்கூடிய பிள்ளைங்களை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு பிரயாசப்படுவது நமக்கு ஒரு மேன்மையான காரியம். அது எல்லோரும் செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். ஆனால் அதை செய்வது மிகச்சிலர். இப்போது என் குடும்பத்தில் உள்ள காரியங்களில் தம்பி சொன்னார், நான் அவனை படிக்க வைத்தேன். நாங்கள் 5 பேர் அண்ணன் தம்பி எங்கள் வீட்டில். எனக்கு மூத்த அண்ணன் வேணுகோபால், நான் ராமகிருஷ்ணன், எனக்கு அடுத்த பத்மநாபன், இதை வந்திருக்கிறார் ராஜாராம், 4வது, 5வது என் தம்பி நவநீத கிருஷ்ணன். என் மூத்த அண்ணன் வேணுகோபால் நானும் 1965 இந்தியா பாகிஸ்தான் யுத்தத்தோட வீட்டுக்கு தெரியாமல் சொல்லாத அளவில் இராணுவத்தில் போய் சேர்ந்தோம். ஒரே ஒரு ஓட்டப்பந்தயம் வச்சாங்க. இங்கிலீஷ், சயின்ஸு, மேத்ஸில் மார்க் இருக்க பார்த்து தூக்கிட்டு போயிட்டாங்க. ஃபிட்டு, சைன் போர்டு, ட்ரெயின் ஏறு. மிலிட்ரி போய்ட்டு 28 வருஷம் மிலிட்ரியில் இருந்தேன். அண்ணனும் 65 சேர்ந்தார். 72 லே லடாக்கில் உள்ள ஹை ஆல்டிடியூடு சர்வீஸில் பார்சலாக பேரலைஸாக இறந்து போனார். நான் ஒரு முரணன். அந்த நிலைமையிலே அண்ணனுடைய மரணம் என்னை ஒரு கொலைகாரனை போல உணர வச்சது. என்னால் தான் அவர் மிலிட்ரிக்கு வந்தார். அவருடைய மரணத்தை வைத்து என் வாழ்க்கையில் பெரும் மாற்றம் உண்டானது. சத்தியம் என்பது என்ன, உண்மைக்கும் பொய்க்கும் உள்ள வித்தியாசம், இறைவன் இருக்கிறாரா, பிசாசுன்னு ஒரு சக்தி இருக்குதா, மரணம்னா என்ன, மரணத்துக்கு பின்னால் ஏதாச்சும் இருக்குதா, இப்படி ஒரு வேதனையான கஷ்டங்கள் இருந்தேன். என் கண்ணீரை துடைத்து எனக்கு புதுவாழ் கொடுத்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இதை நான் எங்கும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் மரணம் உண்டு, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு உண்டு. அந்த வாழ்வுக்கு இந்த சரீரத்தில் இருக்கும்போது தான் நாம் ஆயத்தமாகணும். நாம் இறைவனுடைய பரிசுத்த ஆலயம். இந்த பரிசுத்த ஆலயத்தில் ஆத்மா நித்திய ஜீவனை அடைவதற்கு நாம் பாடுபட வேண்டியிருக்கு. இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. என் தம்பி கஷ்டப்பட்டு வேலை பார்த்து நான் அநேக நேரம் ஃபோன் அடிக்கும்போது 9 மணிக்கு எங்கே இருக்கு, ஆஃபீஸில் இருக்கேன்ப்பா, வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், இனிமேல் அந்த வேலை இல்லை. ஆனால் என் தம்பியை நான் என்கேஜ் பண்ணுறதுக்கு நான் நம்பக்கூடிய கடவுளுடைய வார்த்தை, காணக்கூடாத அரும் பெரும் பொக்கிஷம், உலகத்திலே பல லட்சம் பேர் வெறுத்தது, நிந்தித்தது, எரித்தது, ஆனால் அதிலேயே ஜீவன் இருக்குது என்று கண்டு கண்கலங்கி ரத்தம் சிந்தி இயேசுக்காக தன்னையே அர்ப்பணித்த ஒரு அரும்பெரும் புஸ்தகம் பரிசுத்த வேதாகமம். நான் என் தம்பிக்கு அன்பளிப்பாக கொடுக்க விரும்புகிறேன். அதை படிக்கணும். வெறுத்தவர்கள் அநேகர் அதிலே ஜீவனை காண்கிறது சத்தியம். நானும் கண்டேன். நான் இயேசுவை வெறுத்தேன், திட்டினேன். ஆனால் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு ஜீவன் கொடுத்தா. அதை குறித்து நான் சொன்ன அநேகருக்கு பிடிக்காது. நான் சத்தியம் வெல்லும், சத்தியத்தை மாற்ற முடியாது.
அவ்வளோ. பரிசுத்த வேதாகமும் வயசு 60 பெரிய எழுத்து நல்லபடியாக படிக்க வேண்டும் என்று அன்பளிப்பாக கொடுக்கிறேன்.